சீதையின் மகன்கள் சிங்க குட்டிகள் பாயும் அம்புகளா, மாயர் பாம்பை கட்டி போடும் வித்தை அறிந்தவரா, வைத்த குறிகள் தப்பா தப்பா கட்டம் கட்டுமப்பா, லவன் குசலை யாரு நினைத்தாய் ரகுகுலகம் சமப்பா. அற்புதம் அற்புதம் சிறார்களே, இறுதியில் நீங்கள் இருவரும் நிரூபித்து விட்டீர்கள். நீங்கள் என்னுடைய பிரபுவின் என்ன கூறினீர்கள்? நாங்கள் உங்கள் பிரபுவை நெருங்குவதற்கும் அவரை எதிர்கொள்ள தகுதியானவர்கள் தான் இல்லையா? நான் அதைத்தான் கூற வந்தேன். நல்ல வேலை பிழைத்து. ஒருவேளை அனுமன் அவர்கள் அந்த நாகத்தை பிடித்து விட்டால் குதிரையை அவர் கொண்டு செல்வார். அவர் அப்படியே கூட கொண்டு செல்லலாம். இதோடு எப்படி போரிடுவார்? இருக்கும் இடத்தை கூறிவிட்டால் உனக்கு உயிர் பிச்சை. மௌனமாக இருந்தால் மரணம் தான். ஆரம்பமே அற்புதம். எந்த நிலையிலும் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றியே தீருவேன். அதற்காக எனக்கு மரணம் கிடைப்பதாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் ஏதேனும் செய்ய வேண்டுமா? ஆனால் ஒன்று, ஒருவேளை நீங்கள் இவனை கொன்று விட்டீர்கள் என்றால் பின் குதிரை இருக்கும் இடத்தை யார் கூறுவார்? அனுமன் அவர்கள் கூறுவதும் சரிதான். நமக்கு அந்த குதிரை கிடைக்குமோ கிடைக்காதோ. எனக்கு என்னமோ அந்த அசுரன் வெகு புத்திசாலி போல் தெரிகிறது. மிக புத்திசாலிகள். குதிரையை எங்கு மறைத்திருப்பான்? அதை இன்னும் எவ்வளவு நாள் பாதுகாப்பாக இருக்கும்? அதோ சூரியன் மறைய சிறிது நேரமே உள்ளது. மறைந்து விட்டால் வேள்வி குதிரை அக்னியில் விழுந்து பொசுங்கி போகும்.